நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபோர்டர் டிஜிட்டல் சேனல். உங்கள் மெய்யான தேற்றரவாளர் இயேசு விடுவிக்கிறார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட புது நிகழ்ச்சிக்கான தகவலை பெற்றிடுங்கள். அன்பானவர்களே, ஜெபிக்கலாம் வாங்க. நேரலையின் சிறப்பு நிகழ்ச்சியாக குடும்ப பிரச்சனைகளும் அதன் தீர்வும் என்ற தலைப்பில் சகோதரர் மோகன் லாசரஸ் அவர்கள் சிறப்பு ஆலோசனை வழங்கி குடும்பங்களின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்பார்கள். ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 7 மணி முதல் 9:30 மணி வரை சத்தியம் டிவி, கம்ஃபோர்டர் டிஜிட்டல் சேனல் மற்றும் இயேசு விடுவிக்கிறார் சமூக வலைத்தளங்களில் நேரலையாக காணலாம். குடும்பமாக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் இந்த ஆராதிப்போம் வாருங்கள் அப்படின்ற நேரல் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமைகள் தோறும் நடைபெற்று வருகிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறீங்க. தேவனை இன்னும் அதிகமாக துதிக்க பழகி இருக்கிறீங்க. உங்கள் வீட்டிற்குள்ள கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை நிரப்பி இருக்கிறது. இந்த நாளிலும் கம்ஃபோர்டர் டிஜிட்டல் சேனல் மூலமாக நம்ம இயேசு விடுவிக்கிறார் சமூக வலைத்தளங்கள் மூலமாக இந்த நிகழ்ச்சியில் எங்களோட இணைந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாள் நம்ம கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், அவரை துதிக்க போகிறோம், அவர் மகத்துவங்களை எண்ணி அவரை நம்ம தியானிக்க போகிறோம். ஆமென். துதி என்பது ஒரு ஆயுதம், சாத்தானுக்கு விரோதமாக நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த ஆயுதம். வேதாகமத்தில் நிறைய இடத்துல நம்ம வாசித்து பார்த்துருக்கிறோம். துதிக்கிற இடங்களில் எல்லாம் பெரிய பெரிய அற்புதங்கள் நடந்திருக்கிறது. இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு அற்புதத்தை செய்வார். ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நீங்க சொல்லலாம், நான் துதிக்கிற நிலைமையில இல்லை, என் சூழ்நிலை எனக்கு துதிக்கிறது மாதிரி இல்லை, நான் அவ்வளோ துக்கத்தில் இருக்கிறேன், அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கிறேன், அவ்வளோ நெருக்கத்தில் இருக்கிறேன், வாயத்திறந்து என்னாலாம் பாட்டெல்லாம் பாடவே முடியாது, எப்படி இவ்வளோ பிரச்சனை மத்தியில் என்னால் எப்படி துதிக்க முடியும் அப்படின்ற கேள்வியோட ஒருவேளை இழப்பின் மத்தியில், பாடுகளின் மத்தியில், கண்ணீரின் மத்தியில் நீங்கள் அமர்ந்து கொண்டிருப்பீர்களானால் வேதாகமத்திலிருந்து ஒரு அழகான சம்பவத்தை உங்களுக்கு நான் காட்ட விரும்புகிறேன். வேத புஸ்தகம் வைத்திருக்கிற யாவரும் 702வது பக்கம் பழைய ஏற்பாடு 54வது சங்கீதம். ஒரு சின்ன சங்கீதம், ஏழே வசனங்கள் தான் இருக்கிறது. அதில் பாருங்க, அந்த சங்கீதத்திற்கு முன்பதாக ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருக்குறாங்க. அதாவது எந்த சூழ்நிலையில் இந்த சங்கீதம் எழுதப்பட்டது என்று. தாவீது தங்களிடத்தில் ஒளித்து கொண்டிருக்கிறான் என்று சீப்புரார் சவுலுக்கு சொன்னபோது நெகினோத்தில் வாசிக்க தாவீது பாடி ராக தலைவனுக்கு ஒப்புவித்த மஸ்கீல் என்னும் சங்கீதம். அதாவது தாவீதினுடைய வாழ்க்கை பற்றி நம்ம எல்லாருக்கும் தெரியும். சொந்த மாமனாரால் கொலை செய்யப்படும்படியாக துரத்தப்பட்டு கொண்டே இருக்கிறார் சவுல். தாவீதினுடைய மாமனார், தாவீது எப்படியாவது கொன்றணும், அவன் ஆட்சிக்கு வந்துடக்கூடாது, என்னுடைய பொசிஷனுக்கு வந்துடக்கூடாதுன்னு அவனை தேடி தேடி கொல்ல பார்க்கிறார். ஸோ மாமனார் இடத்துலேருந்து தப்பித்து ஓடிக்கொண்டே இருக்கிறான் தாவீது. போய் நிறைய இடங்களில் ஒளிந்து கொள்வார் உயிரை காப்பாற்றி கொள்ளும்படியாக. அப்படி போய் ஒரு இடத்துல போய் ஒளிந்து கொள்ளுகிறார். பாருங்க, உயிருக்கு பயந்து தன்னை காப்பாற்றி கொள்ளும்படியாக ஒரு இடத்துல போய் ஒளிந்து கொள்ளும்போது அந்த இடத்துல இருக்கிறவங்க தன்னை காட்டி கொடுக்கும் பொழுது இருதயம் எப்படி இருக்கும்? அவங்க சொல்லிடுறாங்க, நீங்க தேடிக்கொண்டிருக்கிற தாவீது இங்கதான் ஒளிஞ்சிருக்கிறான், எங்க ஊர்ல தான் ஒளிஞ்சிருக்கிறான்னு போய் சவுல் கிட்ட சொல்லிடுறாங்க. அது தாவீதுக்கு தெரிய வரும் பொழுது இருதயம் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. பயம் இருந்திருக்கும், கலக்கம் இருந்திருக்கும், அடுத்து என்ன நடக்க போகுதுங்கிற சூழ்நிலை, சரியான ஒரு பயம் இருந்திருக்கும்ல. துரோகம் பண்ணிட்டாங்களே, நம்மளை இப்படி காட்டி கொடுத்துட்டாங்களேங்கிற ஒரு எண்ணம் கூட இருந்திருக்கும். ஆனால் அந்த சங்கீதத்தில் தாவீது அப்படியே அந்த சூழ்நிலையில் ஆண்டவரை துதித்து பாடுகிறார். அந்த சங்கீதத்தின் கடைசி பகுதியை பாருங்களேன், 6வது 7வது வசனம். உற்சாகத்துடன் நான் உமக்கு பலியிடுவேன்,
கர்த்தாவே உமது நாமத்தை துதிப்பேன், அது நலமானது. அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில நான் உற்சாகத்துடன் பலியிடுவேன், உம்முடைய நாமத்தை நான் ஸ்தோத்தரிப்பேன். 7வது வசனம் சொல்லுகிறது, அவர் எல்லா நெருக்கத்தையும் நீக்கி என்னை விடுவித்தார், என் கண் என் சத்துருக்களில் நீதி சரி கட்டுதலை கண்டது. இந்த வசனத்தை அவர் அடைய போகிற வெற்றியை நினைத்து முன்னதாகவே ஸ்தோத்திர பலிகளை செலுத்துகிறார், விசுவாச அறிக்கை செய்கிறார். நான் ஜெயிச்சிட்டேன், ஆண்டவர் என் கூட இருக்கிறார், எல்லா நெருக்கத்திலிருந்து என் ஆண்டவர் என்னை விடுவித்தார் அப்படின்னு அந்த நெருக்கமான சூழ்நிலையிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு முன்பதாகவே அறிக்கை செய்கிறார். ஒருவேளை நீங்களும் தாவீதை போல அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கலாம். நீங்க உற்சாக பலிகளை செலுத்த செலுத்த உங்க சூழ்நிலைகளெல்லாம் மறந்து ஆண்டவரை உயர்த்த உங்கள் நெருக்கத்திலிருந்து ஆண்டவர் உங்களை விடுதலையாக்க போதுமானவராக இருக்கிறார். இணைந்து கொஞ்ச நேரம் நம்ம டீமோட இணைந்து நம்ம ஆராதிக்க போகிறோம். பெரிய எதிர்பார்ப்புடன் காத்திருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடங்கள் எலும்பி நின்று கொள்வோமா? எலும்பி நின்று யூடியூப் மூலமாக இயேசுவின் சமூக வலைத்தளங்கள் மூலமாக இந்த லைவை நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. இந்த ஆராதிப்போம் வாருங்கள், இந்த நேரில் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். எல்லாரும் நீங்கள் வீடுகளில் இருக்கிற இடங்களில் நம்ம 1 மணி நேரம் மனதார ஆண்டவரை துதிக்க போகிறோம். ஆயத்தத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கலாமா? நீங்கள் வீடுகளில் எந்த இடத்துல இருந்தாலும் கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்த்து, அவர் இஸ்ரவேலின் துதிகளுக்குள் வாசமாக இருக்கிறவர், இதோ மனுஷரின் மத்தியில் வாசம் செய்ய விரும்புகிறவர். இந்த நேரத்தில் நீங்கள் எங்கேருந்து துதித்தாலும் உங்கள் வீடுகளில் ஆண்டவர் பிரசன்னமாக இருக்கிறார். விசுவாசத்தோடு கண்களை மூடி, உங்கள் சூழ்நிலைகள் ஒருவேளை வித்தியாசமாக இருக்கலாம், என்னால் துதிக்க முடியாத சூழ்நிலையோடு கூட நீங்கள் இருக்கலாம். இந்த நேரத்தில் ஆண்டவர் பார்த்தப்பா, இப்படி இருதயத்தில் அநேக கலக்கங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாவற்றையும் மறந்து உம்மை துதிக்க நான் வந்திருக்கிறேன்னு சொல்லி வாஞ்சையோடு ஆண்டுடைய சமூகத்தில் கண்களை மூடிக்கொள்ளுறீங்களா? எந்த பக்கமும் பார்க்காம இயேசுவை நோக்கி பார்த்து இருதயத்தையும் கண்களை ஆண்டவருக்கு நேராக ஏறெடுத்து ஆண்டவரோடி மனதார துதிக்கலாம். அவர் நாமத்தை சொல்லி உயர்த்த 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 அவர் நாமம் உயர்த்தப்படுகிற இடத்துல தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. உங்கள் வீடுகளுக்குள்ள உங்கள் இருதயத்துக்குள்ள தேவ பிரசன்னம் இறங்கி வருகிறது. விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், எங்கள் மத்தியில் உலாவிடும் பரிசுத்தரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். நீர் ஒருவரை ஆராதனைக்கு உரியவர், நீர் ஒருவரை சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொல்லி அப்படியே ஆண்டவரை உயர்த்த ஆரம்பிக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். ஆண்டவர் மனதார் அவர் நாமத்தை சொல்லி, இயேசு என்கிறவர் அவர் பெரியவர், அவர் மனிதன் மத்தியில் உலாவுகிற பரிசுத்த ஆவியானவர். இப்படி மனதில் இருதயத்தில் ஆண்டவரை நினைத்து உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறாரே. இந்த விசுவாசத்தோடு கூட ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கலாமா? ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். உலாவிடும் எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்கள் ராஜனே, எங்கள் ராஜ, எங்கள் மத்தியில், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்கள் ஆண்டவருடைய உயர்த்தி சொல்லுவோமாமே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்கள் ராஜனே, எங்கள் ராஜனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதனை செய்கிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம், எங்கள் பரிசுத்த தேவன் நீரே, உம்மை ஆராதிக்கின்றோம், எங்கள் பரிசுத்த தேவன் உயர்ந்தே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஒருவரை
சர்வலோகத்தின் ஆண்டவரே, சகலத்தையும் செய்ய வல்லவரே, சர்வலோகத்தின் ஆண்டவரே, சகலத்தையும் செய்ய வல்லவரே, மனிதர்கள் மத்தியில் உலாவிடும் எங்கள் மகத்துவ தேவன் நீரே, மனிதர்கள் மத்தியில் உலாவிடும் எங்கள் மகத்துவ தேவன் நீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் எங்கள் பரிசுத்த தேவன் நீரே. உம்மை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் எங்கள் பரிசுத்த தேவன் நீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவை நினைத்தவர்களா ஆமென். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்கள் தேவனே, சொல்லுமா எங்கள் தேவனே. ஆமென். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்கள் ராஜனே, எங்கள் ராஜர்கள் மத்தியில் எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்கள் தேவனே, எங்கள் தேவனே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்கள் ராஜனே, எங்கள் ராஜனே. உம்மை துதிக்கிறோம் உம்மை துதிக்கிறோம் உம்மை புகழ்கிறோம் உம்மை புகழ்கிறோம் உம்மை ஆராதனை செய்கிறோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் எங்கள் பரிசுத்த தேவன் நீரே. உம்மை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் எங்கள் பரிசுத்த தேவன். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா 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 அல்லேலூயா. Thank you Jesus. உடைய பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நாமத்தை பிரஸ்தாவப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் வந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருக்கீங்களப்பா. இந்த நேரத்தில் எங்களோடு இணைந்து துதிக்கிற வீடுகளில் தனியாக இருந்து ஆண்டவரை குடும்பத்தோடு இருந்து உம்மை துதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலும் நீர் அசைவாடுகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரை. மனதார உம்மை துதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்களை முழுவதுமாயும் கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமென். ஹல்லேலூயா.
நம்ம ஒரு சில பாடல்களை இணைந்து பாடப்போகிறோம். ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்த நன்மைகள் அநேகமாயிரம். ஒவ்வொன்றை நினைத்து பார்த்தா நம்ம வாழ்க்கையில் அது எண்ணவே முடியாது. அந்தளவுக்கு ஆண்டவர் நன்மை செய்திருக்கிறார். அதனால் முதலாவதாக ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி பாடப்போகிறோம். எல்லா நேரத்திலும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து ஆண்டவரை நம்ம கரங்களை தட்டி நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன் சொல்லி எல்லாரும் வீடுகளில் இருக்கிற இடங்களில் ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரை என் வாழ்க்கையில் நீ செய்த நன்மைகளுக்காக உமக்கு நன்றி. ஒவ்வொரு நேரத்திலும் துன்பம் அந்த நேரத்திலும் கூட இருந்தது ஆண்டவர் தான். தாழ்வான பாதையில் நம்ம போய் கொண்டிருக்கும் போது கூட இருந்தது ஆண்டவர் தான். எல்லாரும் இணைந்து இந்த பாடலை பாடலாமா? நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நல்ல கரங்களை தட்டி நாள் முழுதும் நான் ஆண்டவரை துதிப்பேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லி பாடுவோமா? எந்த நேரமா இருந்தாலும் நான் உம்மை துதிப்பேன் ஆண்டவரை. காலையிலும் மாலையிலும் மதியத்திலும் எந்த நேரமா இருந்தாலும் உம்மை நான் துதிப்பேன்னு சொல்லி ஆண்டவரை உயர்த்தி பாடுவோமா? ஆமென். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், காலையிலும் துதிப்பேன், மாலையிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன், நடு இரவினிலும் துதிப்பேன், மதியத்திலும் துதிப்பேன். நல்ல சந்தோஷத்தோடு ஆண்டவரை பார்த்து நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். வாழ்த்தும் போதும் துதிப்பேன், தாழ்த்தும் போதும் துதிப்பேன், வாழ்த்தும் போதும் துதிப்பேன், தாழ்த்தும் போதும் துதிப்பேன், நெருக்கத்திலே துதிப்பேன், பிறர் வெறுக்கும் போதும் துதிப்பேன், நெருக்கத்திலே துதிப்பேன், பிறர் வெறுக்கும் போதும் துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். சகாயரே தயபரரே, சகாயரே தயபரரே, சிநேகிதரே என் சிருஷ்டிகரே, சிநேகிதரே என் சகாயரே சொல்லும் அந்த சகாயர். சகாயரே தயபரரே, சகாயரே தயபரரே, சிநேகிதரே என் சிருஷ்டிகரே, சிநேகிதரே என் சிருஷ்டிகரே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். நல்ல கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து நன்றி செலுத்தலாமா? நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். சத்தியமே நித்தியமே, சத்தியமே நித்தியமே, என் ஜீவனே நல்லாயனே, என் ஜீவனே நல்லாயனே. நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன், நாதா உம்மை துதிப்பேன். உன்னதரே உயர்ந்தவரே, உன்னதரே உயர்ந்தவரே, என் பரிகாரியே எனக்காய் பலியானீரே, என் பரிகாரியே எனக்காய் பலியானீரே. சகாயரே சகாயரே தயபரரே, சகாயரே தயபரரே, சிநேகிதரே என் சிருஷ்டிகரே, சிநேகிதரே என் சிருஷ்டிகரே. நன்றி 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 என்று நன்றி நன்றி எல்லா அரங்களை தட்டி நன்றியோடு நாதா உம்மை துதிப்பேன்,
நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை வாழ்த்தும் போதும் துதிப்பேன். வாழ்த்தும் போதும் துதிப்பேன். வாழ்த்தும் போதும் துதிப்பேன். வாழ்த்தும் போதும் துதிப்பேன். நெருக்கத்திலே துதிப்பேன். பிறவெருக்கும் போது துதிப்பேன். நெருக்கத்திலே துதிப்பேன். பிறவெருக்கும் போதிலே என் நெருக்கத்திலே துதிப்பேன். பிறவெருக்கும் போதும் துதிப்பேன். என் நெருக்கத்திலே துதிப்பேன். பிறவெருக்கும் போதும் துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி நாள் முழுதும் துதிப்பேன். அப்படி நன்றி 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 என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். காலையிலும் துதிப்பேன். மாலையிலும் துதிப்பேன். காலையிலும் துதிப்பேன். மாலையிலும் துதிப்பேன். மதியத்திலும் துதிப்பேன். நடு இரவினிலும் துதிப்பேன். மதியத்திலும் துதிப்பேன். சந்தோஷத்தோடு கூட நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். மனதார ஆண்டவரை பார்த்து எந்த சூழ்நிலையானால் ஒருவேளை நீங்கள் துக்கத்தோடு கூட ஆண்டவரை துதிக்க முடியாத நேரத்தில் இருந்தால் கூட ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுக்கு பலன். இந்த நேரத்தில் ஆண்டவரை துதிக்க துதிக்க அவருக்குள்ள மகிழ்ந்து களி கூற அவருடைய பலன் உங்களை நிரப்ப போகிறது. நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் இந்த வார்த்தையை சொல்லலாமா, ஆண்டவரே நான் எந்த இடத்துல அப்பா என்னை வாழ்த்தினாலும் துதிப்பேன், என்னை பிறர் தாழ்த்தினாலும் துதிப்பேன் ஆண்டவரே, எனக்கு நெருக்கமான நேரமாக இருந்தாலும் துதிப்பேன் ஆண்டவரே, யார் என்னை வெறுத்தாலும் நான் உண்மை துதிப்பேன், நான் நீர் என்னை நேசிக்கிற ஆண்டவரே, ஏசு ஒருவர் தான் நம்மை 100க்கு 100 நேசிக்கிற ஆண்டவர். அந்த அப்பாவை பார்த்து சொல்லுவோமா, அம்மேனப்பா நான் உண்மை முழுமையாய் நேசிக்கிற ஆண்டவர், எந்த நேரமாக இருந்தாலும் உண்மை துதிப்பேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்றீங்களா? வாழ்த்தும் போதும் துதிப்பேன். தாழ்த்தும் போதும் துதிப்பேன். வாழ்த்தும் போதும் துதிப்பேன். தாழ்த்தும் போதும் துதிப்பேன். நெருக்கத்திலே துதிப்பேன். பிறர் வெறுக்கும் போதும், யார் உங்களை வெறுத்தாலும் ஆண்டவர் உங்களை வெறுக்கவே மாட்டார். இயேசுவை பார்த்து வெறுக்கும் போதும் வாழ்த்தும் போதும் துதிப்பேன். தாழ்த்தும் போதும் துதிப்பேன். வாழ்த்தும் போதும் துதிப்பேன். தாழ்த்தும் போதும் துதிப்பேன். நெருக்கத்திலே துதிப்பேன். பிறர் வெறுக்கும் போதும் துதிப்பேன். என் நெருக்கத்திலே துதிப்பேன். பிறர் வெறுக்கும் போதும் நன்றி என்று சொல்லுவோமா? நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். நன்றி நன்றி என்று நன்றி நன்றி என்று நாள் முழுதும் துதிப்பேன். நாதா உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எந்த நேரமாக இருந்தாலும் ஆண்டவரை துதிப்பது நமது கடமை. ஆமேன். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். உங்களே என்னையும் ஆண்டவர் அவரை துதிப்பதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறார். இன்னொரு பாடலை கூட சேர்ந்து பாட போகிறோம். நம்முடைய நாவிலிருந்து உதட்டளவாய் பாடுவதை ஆண்டவர் விரும்பலை. நம்முடைய இருதயத்திலிருந்து நம்முடைய ஆத்துமா ஆண்டவரை நோக்கி பாடணும். தாவீது அநேக இடங்களில் சொல்லியிருப்பார், என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், நீ கர்த்தரை நோக்கி என்ன பண்ணு, அவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி என்று சொல்லி அநேக இடங்களில் அவர் தன்னுடைய ஆத்துமாவை பார்த்து சொல்லியிருக்காரு. இன்னைக்கும் நம்ம ஆத்துமாவிலிருந்து உண்மையுள்ள இருதயம் எங்கே இருக்குன்னா நம்முடைய ஆத்துமா தான், நம்முடைய சரீரம் அல்ல, உதடு அல்ல. அப்போ இன்னைக்கு நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போகிறேன், ஆத்துமா யாரை பாடணும்? கர்த்தரை பாடணும். எதனால் ஆண்டவரை பாடுறோம்? அவர் செய்த நன்மைகள் நினைத்து நம்ம சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும், அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும். ஆத்துமா ஆண்டவரை பாடப்போகுது. சேர்ந்து நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? என் முழு உள்ளம் ஏசப்பாவை பாடணும். ஆத்துமா ஆண்டவரை துதிக்கணும், உதட்டளவாய் அல்ல. ஆண்டவர் எனக்கு செய்த நன்மைகள், உங்களுக்கு செய்த நன்மைகளை நினைத்து பார்த்து ஆண்டவரை நன்றி சொல்லி துதிக்கலாமா? ஆமென். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும்,
செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும். சந்தோஷத்தோடு சொல்லுவோம் ஆமென். அப்பா இந்த ஆத்துமா உம்மை துதிக்கும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அவர் செய்த நன்மைகள் அநேகம். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும். சந்தோஷத்தோட சொல்லுமா துதித்திடும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். சொல்மா தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைத்த ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். சந்தோஷத்தோடு ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமா கர்த்தரை உயர்த்தணும். ஆமென். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே. சந்தோஷத்தோடு கூட அப்படி எந்த கலக்கத்தையோ எந்த பயத்தையோ போராட்டத்தையோ நினைக்காம இயேசுவை இருதயத்திலிருந்து பாடுகிற சொல்லி சொல்லும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும். ஆமென். போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும்,
மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசரே சுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். துதித்திடும் மனதார நீ உள்ளத்திலிருந்து ஆண்டவரை துதிக்கிறேன். நீ உள்ளத்திலிருந்து நான் எப்போதும் விழித்துக் கொண்டிருப்பேன் என்று சொல்லி நீ ஆத்துமா உம்மை நோக்கி பார்க்கிறேன் சொல்லி சொல்லும். ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே சத்தம் ஆண்டவரை உயர்ந்த சத்தத்தை ஆத்துமாவிலிருந்து அவர் எதிர்பார்க்கிறாரே. உங்க பக்கத்துல இருக்கிறார். அவர் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமூகமா இருக்கிறாரே. இந்த நேரத்துல அப்பா என்னுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆத்துமாவிலிருந்து நீ துதிக்கிறேன் உங்களால சொல்ல முடியுமா? அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இருதயத்திலிருந்து ஆண்டவரை உயர்த்தி சொல்லுவோமா? ஆமே. ஆத்துமனேசரே சுவையே, துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். ஆண்டவரை பார்த்து மனதார உங்க வாய்களை திறந்து நீங்களே சொல்லி துதிக்கலாமா? என்னுடைய உள்ளம் எப்போது ஆண்டவரை துதித்து கொண்டிருக்கும். என்னுடைய ஆத்துமா தாவீதை போல ஆத்துமா கர்த்தரை எப்போது ஸ்தோத்தரித்து கொண்டிருக்கும். ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் உனக்குள்ள தேங்குகிறாய்? உன்னை ரட்சிப்பு கொடுத்த உன்னை காத்து கொள்ள ஆண்டவர் கூடவே இருக்கிறாரு. இந்த ஆத்துமா ஆண்டவரை பார்த்து துதிக்கணும்னு விரும்புகிறாரு. நீங்க உங்க இருதயத்தை பார்த்து சொல்லுங்க. ஆத்துமா ஆண்டவர் நோக்கி பார்த்து துதிக்கணும். அநேக நேரத்துல நம்முடைய சுய தேவைகளுக்காக சுய பிரச்சனைகளுக்காக மாத்திரம் ஆண்டவர் நோக்கி போய் நிற்கிறோமே. அநேக நேரத்தில் ஆண்டவர் எனக்கு இதை தாங்க அதை தாங்கன்னு சொல்லி அநேக காரியங்களை குறித்து தேவைகளை குறித்து ஆண்டோடைய சமூகத்தில் போய் நிற்கிறோமே. ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது இந்த ஜனம் எனக்கென்று ஏற்படுத்தப்பட்டது, என் துதியை சொல்லி வரும்னு சொல்லி நம்மை உருவாக்கி இருக்கிறாரே. ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே இயேசுப்பா என்னுடைய தேவையை காட்டிலும் என்னுடைய பிரச்சனையை காட்டிலும் ஆண்டவர் எனக்கு நீங்கள் தான் முக்கியம்னு எத்தனை பேரால் சொல்ல முடியும்? அப்படி நீங்கள் சொல்கிறவங்க கரங்களை உயர்த்தி ஆண்டவரே இயேசுப்பா என்னுடைய தேவைக்காக அல்லப்பா, ஏன்னா சர்வ லோகத்தையும் படைத்தது ஆண்டவராகிய இயேசு. இந்த வானம் பூமி எல்லாமே அவருடைய வார்த்தையினால சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அநேக நேரத்தில் அவருடைய கரத்தையே பார்த்து நிற்கிறோம்ல, எனக்கு தேவை இது வேணும், எனக்கு வீடு வேணும், எனக்கு இந்த காரியம் வாய்க்கணும்னு சொல்லி தேவைக்காக மாத்திரம் ஆண்டவரை பார்க்கிறதுக்கு விரும்பல. அவர் எல்லாவற்றிலும் எல்லாமுமா இருக்கிறாரு. இந்த ஆண்டவரை துதிப்பதற்காக தான் நம்ம உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். ஆண்டவரை பார்த்தா ஆமெனப்பா உங்க இருதயத்தை பார்த்து உம்மை துதிப்பாண்டவரே. உங்க முகத்தை பார்க்க நான் வாஞ்சியோடு இருப்பேன்னு சொல்லி உங்க இருதயத்திலிருந்து ஆண்டவரை துதிக்கலாமா? ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இதுவரைக்கும் உம்மை துக்கப்படுத்தின ஒரு பொருள் எனக்கு கிடைக்கல, ஒரு தேவை எனக்கு கிடைக்கல, நான் உம்மை துதிக்கிறத மறந்துடுறேன், ஜபிக்கிறத மறந்துடுறேன், வேதம் வாசிக்கிறத மறந்துடுறேன்ப்பா. ஆண்டவரை நான் அப்படி இருக்காதபடி ஆண்டவர் என்னுடைய தேவை நீங்க தான் சொல்லி ஆண்டவரை பார்த்து இனி உங்களை துக்கப்படுத்த மாட்டேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லி அறிக்கை செய்றீங்களா? என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்க சொல்லலாமா? இருதயத்திலிருந்து என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்கதான். என் தேவனே என் ஜீவனே என் நண்பரே என் சொந்தமே, என் தேவனே என் ஜீவனே என் நண்பரே என் சொந்தமே. இந்த வானம் பூமியாவும் வாழும் தேவன் நீங்க
இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். ஒருவேளை துக்கப்படுத்தி இருந்தோமானா, இதை தேவைக்காக மாத்திரம் நம்ம ஆண்டவர் நோக்கி பார்த்துட்டு இருந்தோமானா, இந்த நேரத்துல மன்னிப்பு கேட்டு ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய தேவை, உங்க இருதயம் தான் எனக்கு வேணும் அப்பா, உங்களுடைய சிந்தனை உங்களுடைய சித்தத்தை செய்வதா எனக்கு வேணும்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து, என் தேவனே என் ஜீவனே என் நண்பரே என் சொந்தமே, உயிருடலில் உள்ளவர் பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் வாழும் தேவன் ஆமென். இதிலிருந்து சொல்றீங்களா ஆண்டவரை பார்த்து, இந்த வானம் பூமி ஆமெனப்பா, இந்த வானம் பூமியாவும் வாழும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்க வானம், இந்த வானம் பூமியாவே மேலானவர் உம்மையே நோக்கி பார்ப்பேன். பாடல் நீங்கதான். என்னை கண்மணி போல் காக்கும் தெய்வம் நீர் அல்லவோ, நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ. என்னை கண்மணி போல் காக்கும் தெய்வம் நீர் அல்லவோ, நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவன் அல்லவோ. இந்த வானம் பூமி எல்லாரும் ஆண்டவரை பார்த்து, இந்த வானம் பூமி படைத்தவர் நீங்க தான்ப்பா, என் ஜீவன் உள்ள வரைக்கும் உம்மை துதிப்பேன்னு சொல்லி இருதயத்திலிருந்து ஆண்டவரை பார்த்து, இந்த வானம் பூமி ஆமென். நன்றி ஆண்டவரே, thank you Jesus. இந்த வானம் பூமி, இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன். இதயத்திலிருந்து ஆண்டவரை பற்றி உங்களை துக்கப்படுத்த மாட்டேன் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்த அப்பா, உம்மை கனப்படுத்த ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. என் இதயமே கடைசகன் தேவனே, என் தேவனே என் ஜீவனே என் நண்பரே என் சொந்தமே, வானம் பூமியாவும் வாழும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாட வானம் பூமி, இந்த வானம் பூமியாவும் வாழும் தேவன் நீங்கதான். இந்த உயிருடலில் உள்ளவரை பாட நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் வாழும் தேவன் நீங்கதான். இந்த உள்ளவரை பாடல் நீங்கதான். ஒரு பார்த்து நல்லா இருதயத்தின் ஆழத்தில் இருந்தப்பா, இந்த வானம் பூமி எல்லாவற்றையும் உருவாக்குனது நீங்க தான். உண்மை நான் உயர்த்துக்கிறேன். என்னுடைய தேவை எத்தனை பேரால சொல்ல முடியும் ஆண்டவர்? என்னுடைய ஆசை, என்னுடைய தேவை எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. இந்த உலகத்தில் உள்ள காரியங்கள் எதுவாக இருந்தாலும் எங்களை விட்டு மறைந்து போகும். இந்த காணல் நீர் போல ஆண்டவர் எங்களை விட்டு தூரம் போகும். எந்த அன்பா இருந்தாலும் எங்களை விட்டு ஒரு நாள் பிரிந்து போகும். ஆனால் உம்முடைய அன்பு எப்போதும் மாறாது என்று சொல்லி, அப்பா நீங்க தான் எனக்கு வேணும், என்னுடைய தேவையே நீங்க தான், என்னுடைய இதயமே நீங்க தான் சொல்லி ஆண்டவரை பார்த்து ஒப்பு
ஒப்பு கொடுத்து சொல்லுவோம். அப்பா, 2 கரங்களை உயர்த்தி நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் கூச்சப்பட வேண்டாம். ஏசுப்பா உங்க பக்கத்தில் இருக்கிறார். அவங்க வாயின் வார்த்தைகளை அவர் கனப்படுத்துகிறார். ஆண்டவரை பார்த்து நீங்களே சொல்லுங்க, அப்பா என்னுடைய தேவை நீங்க தான், என்னுடைய ஆசை நீங்க தான், என்னுடைய எல்லாமே நீங்க தான். எது எனக்கு இல்லாமல் போனாலும் அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும் கர்த்தருடைய வேதமே நமக்கு நலம், அவருடைய வார்த்தை தான் நமக்கு நலமானது. இந்த நேரத்தில் அந்த வார்த்தையை பிடித்து கொண்டப்பா, நீர் தான் எனக்கு முக்கியம் ஆண்டவர், இந்த இயேசு தான் எனக்கு முக்கியம்னு சொல்றவங்க ஆண்டவரை பார்த்து நான் உண்மை உயர்த்துவேன், உண்மையை நான் ஆராதிப்பேன்னு சொல்லி, எனக்கு நீங்க தான் முக்கியம், முதலிடம் உங்களுக்கு தான் கொடுப்பேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்றீங்களா? எத்தனையோ நாட்கள், எத்தனையோ மனிதர்கள் நம்மை கடந்து வந்தாலும் யாரும் நிலையானவங்க கிடையாது. ஆண்டவர் ஒருவர் தான் நிலையான தேவன், நிலையான அன்புடைய தேவன். அவர் தான் முழுமையாய் நம்மை நேசிக்கிறவர். இந்த இயேசுவை பார்த்து சொல்லும், இயேசுப்பா நீங்க தான் என்னுடைய தேவையப்பா, என்னுடைய ஆசை நீங்க தான் சொல்லி அவரை விட வேற யாரும் நம்மை அவ்வளோ அதிகமாக நேசிக்க முடியாது. அந்த இயேசுவை ஆராதிக்கணும்னு சொல்லி, உண்மையை நான் எப்போதும் தேடணும்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? ஹல்லேலூயா, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி இயேசுவே. அப்பாவை பார்த்து thank you Lord. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே, காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து, எதுவா இருந்தாலும் அது கரைந்து போகும், தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்க சொல்ல மாட்டவரை பார்த்து, நீதான் என்னுடைய ஆசை, நீதான் என்னுடைய தேவைப்பா, என்னுடைய சொத்து நீங்க தான், எல்லாமே நீங்க தான் சொல்லி, என் சொத்து நீங்கப்பா, ஆசை என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. சொல்ல, எனக்கு உம்மை விட்டா, எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. இயேசுவை தவிர வேற யாராலும் நேசிக்க முடியாது. இல்லப்பா, ஆசை என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா. உண்மையா உள்ளத்திலிருந்து சொல்ல முடியும். ஆமே, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ, அழியாத செல்வம் நீரே போதும் இயேசுவே. என் ஆசை நீங்கப்பா. உள்ளத்திலிருந்து இயேசுப்பாதா உங்க ஆசையா, இயேசுப்பாதா உங்க தேவையா, விசுவாசத்தோடு கூட அவரை பார்த்து ஆமே. என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா. அவனுடைய தகப்பன் நம்மை அதிகமாய் நேசிக்கிறவர். என் சொத்து நீங்கப்பா, ஆசை என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, ஆசை என் ஆசை நீங்கப்பா. Thank you Lord. என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. ஆமே, நான் பார்த்து கண்ணை விட்டா எதுவுமே இல்லை ஆண்டவரே. நிலையான அன்பின் ஒருவர் தானே. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை
ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீ, எனக்கு எல்லாமே இயேசுதான்னு சொல்லி முழு நம்பிக்கை ஆண்டவரை பார்த்து, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே. இதெல்லாம் நம்ம கண் முன்னாடி தெரிகிறதோ எல்லாம் கரைந்து போக ஒரு நாள் நிலையானது அல்ல. இயேசு ஒருவர் தான் நிலையானவர். நாம் இதை சிந்தையில கொண்டு ஆண்டவரை பார்க்கிறப்பா, இந்த நிலையில்லாத உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ ஒருவரை நிலையானவர். எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. என் ஆசை நீங்கப்பா. ஆசையோடு சொல்றீங்களா அப்பாவை பார்த்து? ஆசையோடைய ஆசை நீங்க தான்ப்பா, என் தேவை நீங்க தான்ப்பா. நீங்க இல்லைன்னா எனக்கு வாழ்க்கையே இல்லை. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. எங்களை கைவிடாத தெய்வம், நிலையான தெய்வம் நீங்க தான் ஆண்டவரே. எது எங்ககிட்ட இருந்தாலும் இல்லாமல் போனாலும் அப்பா அப்படி ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கலாமா அப்பா. நீங்க ஒருவர் தான் நிலையான தெய்வம் அப்பா. நீ ஒருவரே நிலையான தெய்வம், உண்மையே நான் ஆராதிக்கிறேன்னு சொல்லி அநேக நேரத்துல நம்ம ஆண்டவர் பக்கத்துல இருக்கிறதே மறந்து போயிடும். ஆண்டவர் பார்த்தப்பா நீர் ஒருவரே, நீர் ஆராதனைக்குரியவர். என்னுடைய எல்லாமே, நான் ஆராதிக்கிற தெய்வம் நீங்க தான், என்னுடைய எல்லாமே நீங்க தான்னு சொல்லி அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா. இயேசுவே உமக்கே எங்கள் ஆராதனை செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை அநேக நேரத்தில் இயேசுப்பா உம்மை மறந்து நாங்கள் பின்வாங்கி போயிருக்கிறோம் ஆண்டவரே. ஆனால் எங்களை தூக்கி தேடி வந்தீரே, எங்களை தேடி வந்து தூக்கி எடுத்தீங்களா ஆண்டவர். அதற்காக உமக்கு நன்றி என்று சொல்லி இருக்கிற இடங்களை 2 கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்தப்பா நீர் எபினேஸ்வர், எங்களுக்கு உதவி செய்கிற ஆண்டவர், உமக்கே நன்றி செலுத்துகிறோம்னு சொல்லி இருதயத்தின் ஆழத்தில் இருந்த ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா. அவர் எபினேஸ்வராய் நம்ம கூட இருந்தாரு, நம்மை நடத்தி வந்தாரு. அதற்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிற நேரம் இது. ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிறேன்னு சொல்லி 2 கரங்களை உயர்த்தி வானத்தை அண்ணாந்து பார்த்து கண்களை இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக எடுத்து சொல்லுவோமா. ஆண்டவரே உமக்கு ஆராதனை செலுத்துகிறோம். உம்மை விட்டு தூரம் போன நாட்கள் அப்பா எவ்வளவா இருந்தாலும் எங்களை தேடி வந்து அன்பை செலுத்தினீங்களப்பா. எங்களை விட்டு கொடுக்கல, எந்த இடத்துல எங்களை விட்டு விடவில்லை அப்பா. அதற்காக உம்மை துதிக்கிறோன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா. ஆமென் இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. சொல்லும் எபினேசரே, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டிடுவேனும் பாதத்திலே, மண்டிடுவேனும் பாதத்திலே. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. சொல்ல எளியோனை, எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பெயர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உம்மை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. எபினேசரே, எபினேசரே ஆராதனை. கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து உமக்கே எங்கள் ஆராதனை என்று சொல்லி அவர் ஒருவரை ஆராதனைக்குரியவர். நம்ம ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் அல்ல. ஆமென், ஆமென் அப்பா. நன்றி ஆண்டவரே, துணையாளரே ஆராதனை. இருள் என்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே
உதவி செய்கிற தேவன். அவரை துதிக்க 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 இந்த எபினேசர் உங்க மத்தியில கடந்து வந்து எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி கொண்டிருக்கிறார். விசுவாசத்தோடு கூட அப்படி எபினேசர் நான் உம்மை உயர்த்துகிறேன், நீர் எல்ரோயி என்னை காண்கிறவர்னு சொல்லுவோமா. மறப்பேனும் உமது அன்பை, என்னை நேசித்த அந்த அன்பை நான் மறந்து போக மாட்டேன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து தேங்க்யூ ஜீசஸ். மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே, எல்லா ரெண்டு கரங்களையும் வானத்துக்கு நேரா உயர்த்தி விடுதலையோடு கூட ஆண்டவரை துதிங்க. உங்க வாயின் வார்த்தைகள் ஆண்டவரை துதிக்கட்டும், இருதயம் ஆண்டவரை துதிக்கட்டும். நல்லா ஆண்டவரை பார்த்து ஆவியில் நிறைந்து ஆமென் அப்பா உம்மை துதிக்கிறேன் துதிக்கிறேன்னு சொல்லி எவ்வளவு முடியுமோ உங்களால எவ்வளவு சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை துதிக்க முடியுமோ அவ்வளவு வாய் ஆண்டவரை பார்த்து எபினேசரே எபினேசரே ஆராதனை என் துணையார் எபினேசரே. ஆமென் அப்பா நன்றி. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனும் உமது அன்பை, நீ மறக்க மாட்டேன்னு சொல்லி மறப்பேனும் உமது அன்பை. மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்தில், மண்டியிடுவேன் மண்டியிடுவேன் உம் பாதத்திலே, மண்டியிடுவேன் உம் பாதத்திலே. எபினேசரே எபினேசரே ஆராதனை என் துணையாளரே. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே ஆராதனை. இயேசுவே, நல்ல மனதார ஆண்டவரை துதிக்கலாமா? இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவர் எபினேசர், அவர் எல்ரோயி நம்மை காண்கிற தேவன். அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் நம்ம வாழ்க்கை இருந்துச்சுன்னா வெதுவெதுப்பா இருந்தா நான் வாந்தி பண்ணி போடுவேன்னு சொல்லிக்கிறேன். அநேக நேரத்தில் ஆண்டவரை நம்ம நேசிக்கிறோம், நம்ம ஆண்டவர்கிட்ட நிறைய நேரத்தில் பைபிள் வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கனி இல்லாத ஒரு நிலைமை. ஆண்டவரை பார்த்து ஆண்டவர் அநேக நேரத்திலுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை நிறைய இருக்கிறது போல தெரிகிறது, ஆனால் உண்மையில் நான் ஜீரோவாக இருக்கிறேன்ப்பா. அப்படி எத்தனை பேர் இருக்கிறீங்க இந்த நேரத்தில்? வாழ்க்கை அநேகமாக ஆண்டவர்கிட்ட நெருங்க இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நான் ஆண்டவரோடு நெருங்கிய ஒரு தொடர்பில் இல்லை. இந்த நேரத்தில் கூட நிறைய நேரத்தில் ஒரு நாள் ஆண்டவரோடு இருப்பேன், ஒரு நாள் உலகத்தோடு இருப்பேன்னு சொல்லி வெதுவெதுப்பான வாழ்க்கையோடு எத்தனை பேர் இந்த இடத்துல வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீங்கள் நேரலையில் பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. நீங்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் யோசித்து பார்க்கலாமா? இந்த ஆராதனை நேரத்தில் கடைசியாய் அர்ப்பணிப்போடு கூட ஆண்டவரே வாழ்க்கை வெதுவெதுப்பான வாழ்க்கையாக இருந்த ஆண்டவர் வாந்தி பண்ணி போடுகிற ஒரு சூழ்நிலை வருமே. இந்த நேரத்தில் என் வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாதுப்பான்னு சொல்லி கடைசி கொஞ்ச நேரம் அப்படி அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, என் வாழ்க்கை ஒருவேளை வெதுவெதுப்பான சூழ்நிலையில் இருந்துச்சுன்னா, அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் அப்பான வெதுவெதுப்பா இருந்த அந்த வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே, என்னை அனலாய் மாற்றுங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய அந்த அக்கினி அபிஷேகத்தினால நிரப்புங்கன்னு சொல்லி ஆண்டவரே எனக்கு அந்த கிருபையை தாங்கன்னு சொல்லி கேட்கலாமா? ஆண்டவர், அப்படிப்பட்ட வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவர், உங்க பிரசன்னம் எனக்கு முக்கியம்னு சொல்றவங்க இருதயத்தின் மேல கை வைத்து சொல்லுவோமா? உங்க ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவர், உங்க ஆவியினால் நிரப்புங்கன்னு சொல்லி நீங்க எவ்வளவு சத்தமாய் கேட்க முடியுமோ அவ்வளவாய் ஆண்டவரை பார்த்து அவருடைய பரிசுத்த ஆவியினால் நம்மை நிரப்புகிற தேவன், அவர் நம்மை வழி நடத்துகிற தேவன். இருதயத்தின் மேல கை வைத்து சொல்றீங்களா? பக்கத்துல யாரையும் பார்க்க வேண்டாம், இயேசுவை மாத்திரம் பார்த்து எங்கள் வீடுகள் இருக்கிற இடங்கள் இருதயத்தின் மேலே கை வைத்தப்பா உடைய ஆவினால் நிரப்புங்க ஆண்டவரே, என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையோடு கூட நீங்கள் இருந்தீங்களானா இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கலாமா? ஆண்டவர்கிட்ட அர்ப்பணித்து ஆண்டவரை முடிந்தால் நீங்கள் முழங்கால் படிட்டு கொள்ளுங்க. இல்லை வீடுகள் எந்த இடத்துல இருந்தாலும் இருதயத்தின் மேலே கை வைத்து ஆண்டவரை பார்த்து சொல்றீங்களா, உங்கள் ஆவினால் என்னை நிரப்புங்கன்னு சொல்லி. ஐயா ஊற்றும் நிரப்பும் உந்தன் ஆவியா ஐயா ஊற்றும். கேட்கலாம் ஆண்டவரை பார்த்து,
உந்தன் ஆவியால் ஐயா ஊற்றும் நிரப்பும் உந்தன் ஆவியால் ஐயா ஊற்றும் நிரப்பும் உந்தன் ஆவியால் உம் பிரசன்னமில்லா வாழ்க்கை வேண்டாம் ஐயா உம் பிரசன்னமில்லா வாழ்க்கை வேண்டாம் பிரசன்னம் உம் பிரசன்னமில்லா வாழ்க்கை வேண்டாம் ஐயா உம் பிரசன்னமில்லா வாழ்க்கை வேண்டாம் ஐயா ஐயா ஆசையோடு கேளுங்க ஆண்டவரை பார்த்து அப்பா வெதுவெதுப்பான வாழ்க்கை எனக்கு வேண்டாம் குளிரும் இல்லாமல் அழகும் இல்லாமல் இருக்கிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம் உமக்கு பிரயோஜனமான வாழ்க்கை வாழணும் கனமுள்ள ஒரு பாத்திரமா இருக்கணுமே என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி ஆண்டவரை பார்த்து ஐயா ஊற்றும் நிரப்பும் உந்தன் ஆவியால் குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கை வேண்டாம் ஐயா குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வாழ்கின்ற வாழ்க்கை வேண்டாம் ஐயா ஐயா ஊற்றும் வாஞ்சியோடு கூட அப்பாவை பார்த்து அப்பாவுடைய ஆவியினால் நிரப்புங்கன்னு சொல்லி பரிசுத்தமாய் வாழ அப்பா அனலாய் மாற நிரப்புங்கன்னு சொல்லி ஐயா ஊற்றும் நிரப்பும் உந்தன் ஆவியால் ஐயா ஊற்றும் நிரப்பும் உந்தன் ஆவியால் உம் பிரசன்னமில்லா வாழ்க்கை வேண்டாம் ஐயா உம் பிரசன்னமில்லா வாழ்க்கை வேண்டாம் ஐயா உம் பிரசன்னமில்லா வாழ்க்கை ஆண்டவரை பார்த்து ஐயா உம் பிரசன்னமில்லா வாழ்க்கை வேண்டாம் ஐயா ஐயா ஊற்றும் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டோடைய தேவ ஆவியால் நடத்தப்பட விரும்புறீங்களோ சத்தத்தை உயர்த்தி அப்பா நிரப்புங்க ஆவியினால் நிரப்புங்கன்னு சொல்லி சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா ஐயா ஊற்றாமேடா பாபா ஆவியினால் நிரப்புங்க ஆண்டவரே யாரெல்லாம் வாஞ்சியோடு கூட ஆண்டவரே ஆவியானவரால் நிரப்பப்படணும்னு சொல்லி கேட்கிறாங்களோ ஒவ்வொருவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்பப்படும்படியாக சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்னு சொல்லி ஆமென் 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 ஆண்டவரே துதிக்கிறோம்ப்பா எங்க மேலும் ஆவியை ஊற்றுங்க எங்க மேலும் ஆவியை ஊற்றுங்கப்பா நீ பரிசுத்த ஆவியானவர் எங்க வெதுவெதுப்பான வாழ்க்கை எடுத்து போட குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்க வாழ்க்கை எடுத்து போட அப்பா சாத்தானின் கிரியைகளை அழிக்க ஆண்டவரே அப்பா சத்துருவானின் விதைகள் எங்களுக்குள்ள இராதபடிக்கு அழித்து போடும்படி உடைய ஆவியினை நிரப்புங்கன்னு சொல்லி அப்பா உடைய சமூகத்துல கேட்கிறோம்ப்பா நீ நிரப்புங்க ஆண்டவரே ஆமென் ஐயா ஊற்றும் நிரப்பும் உந்தன் ஆவியால் 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 உம் பிரசன்னமில்லா வாழ்க்கை வேண்டாம் ஐயா கடைசியாக ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம் ஆமென் வாழ்க்கை வேண்டாம் பிரசன்னம் உம் பிரசன்னம் இல்லாத ஒரு நிமிடம் கூட எங்களுக்கு வேண்டாம் ஆண்டவரே எப்போது எங்களோடு இருக்கிற அனுபவம் எங்களுக்கு வேணும் இயேசுப்பா வாழ்க்கை வேண்டாம் ஐயா ஐயா ஊற்றும் நன்றி ஆண்டவரே ஆவியினால் நிரப்புகிறதற்காக ஸ்தோத்திரம் நன்றி 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 ஐயா ஊற்றும் நிரப்பும் உந்தன் ஆவியால் ஐயா ஊற்றும் நிரப்பும் உந்தன் ஆவியால் சமூகத்தில் எங்களை முற்றிலும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆவியினால் நிரப்புகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா துதிக்க கொடுத்த நேரத்துக்காக உமக்கு நன்றி நன்றி இயேசுவின் நாமத்தை துதிகளை எடுக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமென் ஹல்லேலூயா
நல்ல ஒரு ஆராதனை வேலையை ஆண்டவர் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்தார். எத்தனை பேர் உண்மையா ஆசீர்வதிக்கப்பட்டீங்க? ஆமேன். உங்க இல்லங்களுக்குள்ள கர்த்தருடைய பிரசன்னம் கடந்து வந்திருக்கிறது. அநேக நாட்களாக ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படியே பின்தங்கின நிலைமையில இருந்த உங்களை இன்றைக்கு ஆண்டவர் தம்முடைய ஆவியினால உயிர்ப்பித்திருக்கிறார். ஆமேன். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நீங்கள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்க என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்த மறக்க வேண்டாம். ஸ்க்ரீனில் தெரிகிற தொலைபேசி எண்ணிற்கு நீங்கள் அழைத்து உங்கள் சாட்சிகளை எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். 0463935335 என்கிற தொலைபேசி எண்ணிற்கு அழைத்து நீங்கள் எங்களுக்கு தெரிவிக்கலாம். அல்லது praise@jesusredeems.org என்கிற இணையதளம் வாயிலாகவும் உங்கள் சாட்சிகளை எங்களுக்கு நீங்கள் எழுதி அனுப்பலாம். இந்த நாள் நிகழ்ச்சி நிச்சயம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இந்த ஆவியை அப்படியே காத்துக்கொள்ளுங்க. அவருடைய பிரசன்னம் தான் நமக்கு நிறைவை தரும். ஹல்லேலூயா. மீண்டுமாக அடுத்த வியாழக்கிழமை உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். God bless you. அன்பானவர்களே, ஜெபிக்கலாம் வாங்க நேரலையின் சிறப்பு நிகழ்ச்சியாக குடும்ப பிரச்சனைகளும் அதன் தீர்வும் என்ற தலைப்பில் சகோதரர் மோகன் லாசரஸ் அவர்கள் சிறப்பு ஆலோசனை வழங்கி குடும்பங்களின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபிப்பார்கள். ஏப்ரல் மாதம் 25ஆம் தேதி சனிக்கிழமை இரவு 7 மணி முதல் 9:30 மணி வரை சத்தியம் டிவி, கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனல் மற்றும் இயேசு இருக்கிறார் சமூக வலைத்தளங்களில் நேரலையாக காணலாம். குடும்பமாக இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். இயேசு விடுவிக்கிறார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட புது நிகழ்ச்சிக்கான தகவலை பெற்றிடுங்கள்.